இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கத்தில் நடிகர் விஜய் நடித்துள்ள கோட் படத்தோட இசை வெளியீட்டு பற்றி ஒரு அப்டேட் வந்து வெளியாகிருக்குது. நடிகர் விஜய் நடிப்பில் உருவாகி வரும் படம் தான் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். சுருக்கமாக இதை கோட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த படத்தை வெங்கட் பிரபு வந்து இயக்கியிருக்காரு. படத்தை வந்து ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்குது. யுவன் சங்கர் ராஜா இசையமைத்திருக்காரு. இந்த படத்தில் விஜய்க்கு ஜோடியா இளம் நடிகை மீனாட்சி செல்லத்திரி, நடிகை ஸ்னேகாவும் நடிச்சிருக்காங்க. படத்தோட இறுதிக்கட்ட பணிகள்லாம் விறுவிறுப்பாக நடந்துகிட்டு இருக்கு. கோட் படத்தில் நடிகர் விஜயுடன் பிரசாந்த், பிரபுதேவா, அஜ்மல், மைக் மோகன், நிதின் சத்யா, வைபவ், பிரேம்ஜி, லைலா, பார்வதி நாயர் அப்படின்னு ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்காங்க. இது தவிர நடிகை த்ரிஷாவும் பார்த்தீங்கன்னா விஜய் கூட ஒரு பாட்டுக்கு வந்து டான்ஸ் ஆடியிருக்காங்க. ஏஐ டெக்னாலஜியோட கேப்டன் விஜயகாந்தும் ஒரு சிறப்பு தோற்றத்தில் வராரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 5ஆம் தேதி திரைக்கு வர இருக்குது. கோட் படத்தில் நடிகர் விஜய் வந்து 2 வேடத்தில் நடிச்சிருக்காரு. அதில் ஒரு வேடம் பார்த்தீங்கன்னா இளம் கதாபாத்திரம். விஜய் வந்து இளமையாக காட்ட ஏஜிங் டெக்னாலஜி வந்து பயன்படுத்தியிருக்காங்க. கோட் ரிலீஸுக்கு இன்னும் 1 மாதமே இருக்கிறதுனால படத்தோட அப்டேட்டுகள் வந்து ஒவ்வொன்றா ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது. அதன்படி பார்த்தோம்னா கோட் படத்தோட பிரம்மாண்டமான ஆடியோ ரிலீஸ் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 3ஆவது வாரத்தில் நடக்க இருக்குது. இந்த ஆடியோ ரிலீஸ் வந்து மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா விஜய் வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்ததுக்கு அப்புறம் நடக்கிற முதல் ஆடியோ லான்ச் இதுங்கிறதுனால அங்கே விஜய் என்னென்ன பேச போகிறார் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு ரசிகர்கள் வந்து ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்காங்க. மேலும் விஜய் மற்றும் த்ரிஷா இணைந்து நடனமாடிய பாடல் வந்து பார்த்திங்கன்னா ஆடியோ லான்ச் நடக்கிறதுக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆகும். அதாவது ஆகஸ்ட் முதல் வாரத்திலேயே விஜய் மற்றும் த்ரிஷா இணைந்து நடனமாடிய அந்த பாடல் வந்து வெளியாகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோ பற்றி உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.